மெட்ரோ ரயிலில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. நடுவழியில் மெட்ரோ ரயில் நின்று கொண்டிருக்கும் நிலையில் பயணிகள் மெட்ரோ ரயிலினுள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட மெட்ரோ ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் நின்றது. விவரங்களோடு செய்தியாளர் நாகார்ஜுனா இணைக்கிறார். நாகார்ஜுனா, தற்போது எந்த பகுதியில் அந்த மெட்ரோ ரயில் நின்று கொண்டிருக்கிறது? என்ன பழுது? நிச்சயமாக இன்று காலை சென்னை விமான நிலைய மெட்ரோ நிலையத்திலிருந்து விம்கோ நகருக்கு புறப்பட்ட மெட்ரோ ரயில் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் நின்றுள்ளது. அதாவது சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்திற்கு இடையே சுமார் 500 மீட்டர் இடையே இந்த மெட்ரோ ரயிலானது நின்றுள்ளது. சுமார் 40 நிமிடங்களாக பயணிகள் அந்த மெட்ரோ ரயிலில் உள்ளேயே காத்திருக்கும் சூழல் இருக்கிறது. குறிப்பாக காலை 6:10 சென்னை மெட்ரோ நிலையத்திலிருந்து புறப்பட்ட அந்த ரயிலானது இன்னும் சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்திற்கு வரவில்லை. சுமார் 40 நிமிடங்களாக இந்த மெட்ரோ ரயிலானது நடுவழியில் நின்று கொண்டிருக்கிறது. இது குறித்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்பது குறித்து மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த மெட்ரோ ரயிலானது சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் அங்கு 200-300க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த மெட்ரோ ரயிலில் இருப்பதாக கூறப்படுகிறது. 40 நிமிடங்களாக பயணிகள் அந்த மெட்ரோ ரயிலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. விரைவில் ஒரு சில மணித்துளிகளிலேயே சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து அங்கு பழுதாகி நின்ற அந்த ரயிலானது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்திற்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாகார்ஜுன், இப்போ அந்த பழுதை சரி செய்யும் பணிகள் தொடங்கிடுச்சா? அப்ப பயணிகள் பேனிக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக மெட்ரோ நிறுவனம் சார்பில் இந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது சரி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் 4 நிமிடங்களில் சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்திற்கு அந்த பழுதான ரயிலானது இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 4-5 நிமிடங்களில் இந்த ரயிலானது சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்திற்கு வரும். அதைத் தொடர்ந்து விம்கோ மெட்ரோ நிலையத்திற்கு அது செல்லக்கூடும் என்று கூறப்படுகிறது. நாகார்ஜுன், இப்ப பயணிகள் எத்தனை பேர் அந்த மெட்ரோ ரயிலுக்குள் இருக்கிறாங்கிற விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கா? மெட்ரோ நிறுவனம் சார்பில் அந்த தகவல் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் சுமார் காலையில் பணிகளுக்கும் செல்லக்கூடிய பயணிகள் சுமார் 200 முதல் 300 பேர் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை விமான நிலைய மெட்ரோலிருந்து கிளம்பிய அந்த பயணிகள் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ நிலையம் வரையே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்ததாக கூறப்படுகிறது. இது சென்ட்ரல் மெட்ரோ நிலையத்திலிருந்து உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்திற்கு வரும் வழியில் தான் சுமார் 500 மீட்டர் தொலைவில் இந்த நடுவழியில் இந்த தொழில்நுட்ப காரணமாக பழுதாகி நின்றதாக கூறப்படுகிறது. சுமார் 40 நிமிடங்கள் இந்த மெட்ரோ ரயில் பழுதாகி நின்றதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ நிலையத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் வரும் என்று கூறப்படுகிறது. மெட்ரோ ரயிலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.